Hi everyone, welcome to Beginners Cooking A to Z channel. இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான எக் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. சாட்டர்டே சண்டேயில் செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 எக்கை நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த முட்டையெல்லாம் இதில் சேர்த்துட்டு முட்டையை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முட்டையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலாலாம் கொஞ்சம் உள்ளே போகும். நான் இன்றைக்கி 5 எக் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ எக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மசாலாவில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மசாலா கரிஞ்சிடக்கூடாது. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். 1/2 கப் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் சேர்க்குற விருப்பம் இருந்தால் 1/4 கப் போல் நெய்யும் 1/4 கப் போல் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துருங்க. ஸ்டவ்வை நல்லா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரையாக இருக்கணும். அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா 4 பச்சை மிளகாயை நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். இப்படி பிரியாணி மசாலா இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி மசாலா வீட்டிலையே ரெடி பண்ணது. இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல் வினிகர் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவு நல்ல திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நான் தயிருக்கு பதிலாக இந்த 2ம் சேர்த்துருக்கேன். அப்படி உங்ககிட்ட கெட்டியான தயிர் இருந்துச்சுன்னா அது 1/2 கப் சேர்த்துட்டு வினிகரும் கோகோனட் பாலும் சேர்க்க தேவையில்லை. இது 2க்கும் பதிலாக நீங்கள் டைரெக்டாக தயிர் மட்டும் சேர்த்துக்கலாம். வினிகர் தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். 1/2 kg பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது கரெக்டாக 3 கப் அளவு அரிசி. ஸோ 3 கப்புக்கு 4.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். நம்ம ப்ரெஷர் குக்கரில் சேர்க்குறனால ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு தான் அரிசியை சேர்க்கணும்னு இல்லை. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த எக்கை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் வச்சு 1 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ்க்கு 1 விசில் கரெக்டாக இருக்கும். விசில் முடிஞ்சிட்டு அந்த ப்ரெஷர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டக்குன்னு செஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. குலையாமல் நல்ல நீளமாக அரிசி அப்படியே இருக்குது. மசாலாலாம் கரெக்டாக இருக்குது. அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் ரொம்ப சூப்பரான எக் பிரியாணி ஈஸியாக செஞ்சு எடுத்தாச்சு. ரொம்ப அதிகமான பொருள் எதுவுமே தேவைப்படாது. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்த்து செய்கிறீங்கன்னா பாதி அளவு 2ம் எண்ணெயும் நெய்யும் பாதி சேர்த்துக்கோங்க. 1/2 கப்ஸ் நான் சேர்த்துருந்தேன். அதுக்கு பதிலாக 1/4 கப் எண்ணெயும் 1/4 கப் நெய்யும் சேர்த்து செய்யுங்க. ஃபைனலாக கூட நீங்கள் அந்த பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கூட நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எப்பயுமே பிரியாணி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி வேறு ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த அரிசி குலையாமல் இருக்கும்.
எக் பிரியாணிக்கு மேலே தூவுறதுக்காக ஒரே ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி மேலே தூவி விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு இருந்தால் அதையும் ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பாதாம் பருப்பை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சூப்பரான எக் பிரியாணி. கண்டிப்பாக இதை சாட்டர்டே சண்டே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.